मङ्गलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वाक्यकारं वररुचिं भाष्यकारं पतञ्जलिं पाणिनिं सूत्रकारञ्च प्रणतोऽस्मि मुनित्रयम्। पाणिनीयसूत्रेषु प्रायशः प्रत्ययः आदेशः आगमः एते त्रयः विषयाः एव निरूपिताः विहिताः इति उक्तम्। एतेषु त्रिषु प्रत्ययो नाम कः इति अस्माभिः दृष्टम्। इतः परम् आदेशो नाम कः इति निरूप्यते। कடைசியா நம்ம பார்த்த விஷயத்துல सूत्रैः प्रायशः प्रत्ययः आदेशः आगमः इति त्रिधा भिन्नानि व्याकरणकार्याणि अनुशास्ति ஆச்சாரியான்னு படித்தோம். அதாவது இந்த வியாக்கரண சாஸ்திரத்தில் சூத்திரத்தினால பிரत्यயங்களும் ஆதேசங்களும் ஆகமங்களும் விதிக்கப்படுகின்றன பெரும்பாலும் அப்படின்னு சொன்னான். அதுல பிரத்யயான்னா என்னதுன்னு நிரூபிச்சா. யஸ்மின் சப்தே பிரத்யயா சம்ஸ்ருஜ்யதே சா பிரகிருதி அப்படின்னு பிரகிருதியை சொன்னார். பிருதக் பிரயோக அனர்ஹம் பரசம்சர்கேன அர்த்த பிரத்யாயகம் அக்ஷரம் அதுவா அக்ஷர சமுதாய இப்படின்னு பிரத்யயத்தை பத்தியும் சொல்லி கொடுத்தார். இப்போ ஆதேசம்னா என்னதுன்னு சொல்லி கொடுக்க போறார். ஸ்திதம் வர்ணம் அபனீய தத் ஸ்தானே விஹிதம் அக்ஷரம் அக்ஷர சமுதாயோவா ஆதேசா இத்யுச்சதே. அப்படின்னா என்னது? ஒரு எழுத்து ஏற்கனவே இருக்கக்கூடியதான அந்த எழுத்தினுடைய ஸ்தானத்துல இன்னொரு ஒரு எழுத்து வருது. வரும் பொழுது அது எப்படி வருதுன்னு கேட்டா, ஏற்கனவே இருக்கக்கூடியதான எழுத்தை எடுத்து விட்டு அதனுடைய ஸ்தானத்துல இன்னொரு ஒரு எழுத்து வருது. இப்போ உதாரணத்துக்கு சுதி உபாசிய அப்படிங்கிற இடத்துல சுதி அப்படிங்கிற முதல் பதம், இந்த முதல் பதத்தினுடைய கடைசி எழுத்து ஈகாரஹா. இந்த ஈகாரத்துக்கு அப்புறம் உகாரஹா அச்சு எழுத்து இருக்கு. இப்படி இருந்தால் அந்த ஈகாரத்துக்கு யகாரஹாவானது விதிக்கப்படுறது. எந்த சூத்திரத்தினால அப்படின்னு கேட்டா, இகோ எனச்சிங்கிற சூத்திரத்தினால. பின்னாடி நம்ம இதை பார்க்க போறோம். சரி, இப்போ இந்த இடத்துல இகாரத்தினுடைய ஸ்தானத்துல யகாரஹா விதிக்கப்படுறது. இந்த யகாரஹா சுதியில இருக்கக்கூடியதான ஈகாரத்தோடு சேர்ந்து இருக்க போறதா, அல்லது அந்த ஈகாரத்தை சுதியில இருக்கக்கூடிய கடைசி எழுத்து சு உ து யு அப்படிங்கிற இந்த 4 எழுத்து இருக்கு. இத கடைசி எழுத்து ஈ, முதல் பதத்துடைய கடைசி எழுத்து. அந்த ஈகாரத்தை எடுத்துட்டு அதை நிஷ்காசனம் பண்ணிட்டு அதனுடைய இடத்துல இந்த யகாரஹா வரப்போறது. ஈகாரத்தோட சேர்ந்தே இருக்க போறது இல்லை. இப்படி எந்த எழுத்து வரப்போறதோ அதற்கு ஆதேசகான்னு பேரு. இப்போ பிரகிருத உதாரணத்துல யகாரஹா வரப்போறது. அப்போ அந்த யகாரஹா தான் இங்கே ஆதேசகா. சரி, இந்த யகாரஹா எந்த எழுத்தினுடைய ஸ்தானத்துல வரப்போறதோ அந்த எழுத்துக்கு ஸ்தானி அப்படின்னு பெயர். இதைத்தான் இங்க சொல்ற பாருங்க. ஸ்திதம் வர்ணம் அபனீய, சுதியில் இருக்கக்கூடியதான ஈகாரஹா என்கின்ற எழுத்தை எடுத்து விட்டு, அபனீய தத் ஸ்தானே அந்த ஈகாரத்தினுடைய இடத்துல விஹிதம் அக்ஷரம் ஆதேசமாக விஹிதப்பட்டதான அக்ஷரம், அதாவது யகாரஹா. இப்போ இந்த இடத்துல யு அப்படிங்கிற ஒரு எழுத்து தான் ஆதேசமா விதிக்கப்படுறது. சில இடத்துல இந்த ஒரு எழுத்து இல்லாம பல எழுத்துக்கள் சேர்ந்து வரும். இப்போ உதாரணத்துக்கு விஷ்ணோ அவ அப்படின்னு எடுத்துப்போம். விஷ்ணோல இருக்கக்கூடியதான ஓகாரஹா இருக்கேன், அந்த ஓகாரத்தினுடைய ஸ்தானத்துல அவ் வருது.
இப்போ இந்த அவ் அப்படிங்கிறது ஒரு எழுத்து இல்லை, 2 எழுத்து. அப்போ இங்க இந்த இடத்துல சமுதாயா இருக்கு, அக்ஷர சமுதாயா, வர்ண சமுதாயா. அதனால என்ன ஆறுது, விஹிதம் அக்ஷரம்னு சொல்லலாம் சில இடத்துல, சில இடத்துல அக்ஷர சமுதாயாவும் இருக்கும். சரியா? அதனாலதான் என்ன பண்ணிருக்கார், விஹிதம் அக்ஷரம் அல்லது அக்ஷர சமுதாயாவ ஆதேசா இத்யுச்சதே. இந்த ஆதேசமானது எதனுடைய இடத்துல வரப்போறதோ அதுதான் ஸ்தானின்னு சொன்னோம். அந்த விஷயத்தை சொல்றார். தத்ர ஸ்திதா வர்ணः ஸ்தானி இதி உச்சதே. யதா தௌ இவ அப்படின்னு உதாரணம் காமிக்கிறார். இந்த தௌ இவ அப்படிங்கிற இடத்துல முதல் பதம் தௌ. தச்சப்தத்தினுடைய புல்லிங்கத்துல த்விதீயா விபக்தி அல்லது பிரதமா விபக்தி த்விவச்சனம் தௌ. இந்த பிரதமா விபக்தி த்விவச்சனம் எடுத்துப்போமே, தௌ. இந்த முதல் பதம் தௌ, ரெண்டாவது பதம் இவல இ அப்படிங்கிறதான அச்சு எழுத்து இருக்கு. இதுதான் இங்க நிமித்தம். நிமித்தம்னா என்னது, எந்த எழுத்து பக்கத்துல இருப்பதுனால அதன் காரணமாக ஆதேசம் வருதோ அதுதான் நிமித்தம். இப்போ நினைச்சு பாருங்க, தௌ இவ அப்படிங்கிற இடத்துல இவன்னு இல்லை, இவ பதில வேற ஏதோ ஒரு எழுத்து தௌ பவதஹா இருக்குன்னு வச்சுப்போமே, தௌ பவதஹா. இப்போ இந்த இடத்துல தௌ அப்படிங்கிற பதத்துல இருக்கக்கூடியதான ஔ இருக்கே, அந்த ஔகாரத்துக்கு ஆவு அப்படிங்கிறதான ஒரு ஆதேசா வருமானு கேட்டால் வராது. எப்பொழுது, தௌ பவதஹ அப்படின்னு சொல்லும் பொழுது வராது. ஏன் வராது, தௌ அவ அப்படிங்கிறதான தௌ இவ அப்படிங்கிறதான இந்த இடத்துல வருது, ஆனா தௌ பவதஹா அப்படிங்கிற இடத்துல வர்றதில்லை அப்படின்னு சொல்றோம். ஏன் வர்றதில்லை? அப்போ ஏதோ ஒரு விசேஷம் இங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, இவ அப்படிங்கிற பதத்துல இருக்கக்கூடியதான அச்சு எழுத்து தான் இங்க காரணமா இருக்கு. எதற்கு காரணமா இருக்கு, தௌல இருக்கக்கூடியதான ஔ அப்படிங்கிற எழுத்துக்கு ஆவு அப்படிங்கிறதான பத சமுதாயம், அக்ஷர சமுதாயமானது ஆதேசமாக வருவதற்கு காரணமாக இருக்கு. இப்படி காரணமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதைத்தான் நம்ம நிமித்தம்னு சொல்றோம். நிமித்தம் அப்படின்னு சொன்னா காரணம். எதற்கு காரணம், ஆதேசா வருவதற்கோ. இந்த பிரகிருத உதாரணத்துல ஆதேசம் வர்றதுக்கு அது காரணமா இருக்கு. வேற சில இடங்கள்ல ஆகமஹா வர்றதுக்கோ இந்த மாதிரி காரணமாக ஆகும். என்ன கேள்வி? அண்ணா நமஸ்காரம். யாந்தவாந்த ஆதேச சந்திங்கிறது வந்து ஆதேசம்ங்கிறதோட அர்த்தம் இதுதான் அண்ணா? இதுதான். அயவாயாவ சந்தி சொல்றோம் இல்லையா. ஆமா, இந்த சந்தியினுடைய பெயரை நம்ம சொல்றோம் இல்லையா, அதை எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு கேட்டால், பெரும்பாலும் ஆதேசமாக எது வர்றதோ அதை வச்சுட்டு அந்த சந்திக்கு நாம பேரை சொல்லிடுவோம். இப்போ என் சந்தி அப்படின்னு சொல்றோம். ஏன் அந்த பேரு குறிப்பிடுறோம் அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல வரக்கூடிய எழுத்துக்கள் யாவாராளா, இத என் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனாலதான் அந்த சந்திக்கு பேரை நம்ம என்ன பேர் கொடுத்துறோம், என் சந்தி அப்படின்னு பேர் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல அயவாயாவ சந்தின்னு சொல்றோம், யாந்த வாந்த சந்தின்னு கூட சொல்றது உண்டு. எப்படி சொன்னாலும் தாற்பயம் ஒண்ணுதான். அதாவது எகாரத்தை அந்தமாக கொண்ட ஆதேசங்கள், வகாரத்தை அந்தமாக கொண்ட ஆதேசங்கள் அப்படின்னு சொன்னா யாந்த வாந்த அப்படின்னு விவகாரம். இதே அயவாயாவ சந்தி அப்படின்னு சொன்னா எப்படி, ஐயு அவ் ஆய் ஆவ் இதை சேர்த்தால் அயவாயாவஹா, ஐச்ச ஔச்ச ஆய்ச்ச ஆவுச்ச அயவாயாவஹா அப்படின்னு. அப்ப இதெல்லாம் எதுல சேர்றது, ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிச்சுக்கலாம். ஒரு சந்தின்னு சொன்னா 3 விஷயங்கள் வேண்டியிருக்கு. உத்தேசம் ஒண்ணு, விதேயம் ஒண்ணு, நிமித்தம் ஒண்ணு. இந்த 3 அவசியம் இருக்கணும். ஒரு சந்தின்னு சொன்னாலே இந்த 3 இருக்கணும். என்ன 3 இருக்கணும், உத்தேசம், அதாவது ஸ்தானி அப்படின்னு நம்ம இங்க படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் உத்தேசம். ஆதேசா, சில இடத்துல வந்து விதேயமானது ஆதேச ரூபமா இருக்கும், சில இடத்துல ஆகம ரூபமா இருக்கும், சில இடத்துல லோபகாவும் இருக்கும். இது இன்னொன்னு நிமித்தம். இந்த 3ம் அவசியம் இருக்கணும் எங்க சந்தி வரச்ச. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க.
இப்போ இந்த பிரகிருத ஸ்தலமே எடுத்துப்போமே, தௌ இவ அப்படின்னு இருக்கு. இந்த தௌ இவல நிமித்தம் எது? தௌ இவ அப்படிங்கிறதுல நிமித்தம் எது? நிமித்தம்னா எது? எது இருப்பதுனாலே இங்க காரணம் எது இருப்பதுனாலே இங்க அந்த ஆவு அப்படிங்கறதான இல்ல இல்ல அங்க என்கின்றதான எழுத்து. சரியா? அப்ப இதுதான் என்னது? நிமித்தம். நிமித்தம். அதே மாதிரி சந்தின்னு சொன்னா 3 இருக்குன்னு சொன்னோம். அதுல 1 சொல்லிட்டோம். இன்னொன்னு என்னது? உத்தேசம் சொல்லுவோம். உத்தேசம் தான் ஸ்தானி. அதுதான் ஒண்ணுதான். ஸ்தானி உத்தேசம் ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒரே அர்த்தத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். பிரகிருத உதாரணத்துல ஸ்தானி எது அப்படின்னு பார்த்தோம்னா ஔ. எந்த எழுத்தினுடைய ஸ்தானத்துல வர்றதோ அதுதான் ஸ்தானி, அதுதான் உத்தேசம். இப்போ இங்க ரெண்டுமே இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. எந்த ரெண்டும் இருக்கு? உத்தேசம் இருக்கு, நிமித்தம் இருக்கு. விதேயம் எது? உதாரணத்துல இந்த விதேயம்ங்கிறது அந்த இந்த சேக்கிற ஆதேசம் ஆவ். ரெண்டு பேர் சேர்ந்து பேசினா புரியாது. ஆவ் அப்படிங்கிறது என்னது? இங்க விதேயம். இந்த விதேயமானது சில இடத்துல ஆதேசமா இருக்கும், சில இடத்துல வெறும் ஆகமமாகவும் இருக்கும், சிலது லோபமாகவும் இருக்கும். எப்படின்னு பார்ப்போமா? இப்போ உதாரணத்துக்கு கித் ஆகமஹான்னு சொல்லுவோம். கித், கித்து, தித்து அப்படின்லாம் சிலது சொல்லுவோம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே இருக்கக்கூடிய எழுத்தோடு வந்து சேர்ந்துடும். இப்போ மேற்கொண்டும் ஆகமஹான்னா என்னது இந்த கிரந்தக்காரர் சொல்ல போறார். சரியா? அப்போ இந்த ஆகமஹா விதேயம் வந்து சில இடத்துல என்னவா இருக்கும்? நம்ம பார்க்குற இடத்துல ஆதேசமா இருக்கு, இன்னொரு இடத்துல ஆகமஹாவும் வரும், சில இடத்துல லோபமா வரும். லோப சாக்கல்யஸ்ய அப்படிங்கிற இடத்துல வந்து லோபம் தான் விதிக்கப்படுறது. அப்போ விதேயம் 3 வகையாக வரும். எப்படி? ஆதேசமா இருக்கலாம், ஆகமஹாவா இருக்கலாம், அல்லது லோபஹாவும் இருக்கலாம். சரியா? இப்படி 3 வகையாக விதேயம் வரும். சரி, இப்போ ஒரு சந்தின்னு எடுத்துட்டா எந்த 3 இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம்? உத்தேசம், இருக்கணும், விதேயம், நிமித்தம். பிரகிருத உதாரணத்துல தௌ இவ அப்படிங்கிறதுல உத்தேசியம் எது? ஸ்தானி எது? உத்தேசியம் வந்து ஈங்கிற எழுத்து. தப்பு தப்பு. ஸ்தானி உத்தேசம் வந்து ஔ. ஔவினுடைய இடத்துல தானே வரப்போறது. அப்போ அதுதான் உத்தேசம். தமிழ்ல நம்ம இப்படி சொல்றதா இருந்தா ஔவை உத்தேசிச்சு என்ன ஆவு என்கின்றதான எழுத்து விதிக்கப்படுறது. பக்கத்தில் அச்சு எழுத்து இருந்தால், இப்ப நான் தமிழ்ல சுத்த தமிழ்ல சொல்றச்ச நிமித்தத்தையும் உத்தேசத்தையும் விதேயத்தையும் சொல்லிட்டேன். நல்லா கவனிங்கோ. அச் எழுத்து இருந்தால் அப்படின்னு நான் சொன்னதுனால நிமித்தம் தெரிகிறது. ஔ என்கின்றதான எழுத்திற்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த கு அப்படிங்கிறது உத்தேசத்தை சொல்றது. எழுத்தை உத்தேசிச்சு ஆவு என்கின்றதான ஆதேசமானது விதிக்கப்படுறது. அப்ப இதுல 3 நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஔ உத்தேசியம், அதைத்தான் நம்ம ஸ்தானின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் விதேயமானது ஆவு, நிமித்தம் அச்சு எழுத்து. சரியா? இப்போ நம்ம எந்த விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சோம்னு கேட்டா ஆதேசகான்னா என்னது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம். 3 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? சந்தின்னு சொன்னா 3 விஷயங்கள் இருக்குன்னு சொன்னோம். உத்தேசம், விதேயம், நிமித்தம். எல்லாமே நான் வந்து தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன். உத்தேசியம் விதேய அப்படின்னு சொல்லணும். தமிழ்ல சொல்றதுனால இன்னும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். பிரகிருத உதாரணத்துல ஔகாரஹா உத்தேசியம். விதேயமானது என்னன்னு கேட்டால் ஆவு, நிமித்தம் அச். சரியா? இன்னொரு விஷயத்தையும் நாம இந்த பிரசங்கத்துல தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. உத்தேசத்தை சொல்லக்கூடியதான பதங்கள் சூத்திரத்துல எந்த விபக்தியில இருக்கும் தெரியுமா?
சப்தமி விபக்தியில இல்ல. உத்தேசத்தை சொல்லக்கூடியதான பதங்கள் சூத்திரத்துல ஷஷ்டி விபக்தியில இருக்கும். எழுதி ஷஷ்டி. வச்சுக்கோங்க. ஓ இகஹ ஸ்தானே என் சாத் இகோ என் அச்சி அப்படின்னு சூத்திரத்தை எடுத்துப்போம். அல்ல மூணுமே இருக்குங்கிறதுனால அதை எடுத்துப்போம். இகஹா அப்படிங்கிறது ஷஷ்டி விபக்தி. இக் இகோ இகஹ இகம் இகோ இகஹ இப்படியே சொல்லிட்டே போனான்னா ஷஷ்டியில இகஹ இகோஹோ ஈகாம் இப்படின்னு சப்தா வரும். அப்போ இகஹா அப்படிங்கிறது ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனமா இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியறது? உத்தேசியமானது ஷஷ்டி விபக்தியினால சொல்லப்படுறது சூத்திரத்துல. இதை நல்லா மனசை வச்சுக்கணும், எழுதியும் வச்சுக்கணும் இப்போ கையோட. அடுத்தது விதேயமானது எந்த விபக்தியில இருக்கும்? விதேயமானது பிரதமா விபக்தியில இருக்கும். சரியா? இப்போ இகோ எனச்சுங்கிற உதாரணத்துக்காக எடுத்த அந்த சூத்திரத்துல இகஹா அப்படிங்கிறது ஷஷ்டியில உத்தேசமா இருக்குன்னு பார்த்தோம். எண் அப்படிங்கிறது பிரதமா விபக்தியில இருக்கு. எண் எனோ எனஹா இப்படின்னு சப்தா வரும் வரதா இருந்தால். இப்போ எண் அப்படிங்கிறது பிரதமா விபக்தியில இருக்கு. அப்போ விதேயமானது எந்த விபக்தியில இருக்கும்? பிரதமா விபக்தி. பிரதமா விபக்தியில இருக்கும். அது எப்பேற்பட்ட விதேயமா இருந்தாலும். விதேயம் நம்ம 3 வகையா இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? என்னென்ன 3 வகை? ஆதேசா, ஆகமஹா, லோபஹா. இந்த 3ல எதுவா இருந்தாலுமே அது பிரதமா விபக்தியந்தமா இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் நிமித்தம். நிமித்தம் எந்த விபக்தியில இருக்கும் தெரியுமா? சப்தமி. இது சப்தமி. சமீச்சீனம். நிமித்தமானது சப்தமி விபக்தியில இருக்கும் அல்லது பஞ்சமி விபக்தியில. பஞ்சமி விபக்தி. ரெண்டுத்துல எது வேணா இருக்கலாம். ரெண்டுமும் கூட இருக்கலாம், தோஷம் கிடையாது. எப்படின்னு பார்ப்போம். உதாரணமா எடுத்துட்ட சூத்திரம் என்னது? இகோ ஏனு அச்சி. அச்சி அப்படிங்கிறது சப்தமி விபக்தியில இருக்கு. அச் அச்சோ அச்சஹா இப்படின்னு சொல்லிட்டே போனால் சப்தமி விபக்தி அச்சி அச்சோஹோ அச்சு இப்படின்னு வரும். அச்சி அப்படிங்கிறது சப்தமி விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. அப்போ நிமித்தமானது சப்தமி விபக்தியினால சொல்லப்படுறதுன்னு தெரியாது. என்ன வித்தியாசம்? சப்தமி விபக்தியிலையும் விபக்தியினாலையும் நிமித்தம் தான் சொல்லப்படுறது, பஞ்சமி விபக்தியினாலையும் நிமித்தம் தான் சொல்லப்படுறது. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா அதுல வித்தியாசம் இருக்கு. சப்தமி விபக்தியினால சொல்லப்பட்டால் அந்த நிமித்தமானது ஸ்தானிக்கு அடுத்தாப்புல வரும், உத்தரமா வரும், அப்புறம் வரும். இப்போ உதாரணத்துக்கு நாம புரிஞ்சுக்கிறதுக்காக லௌகிக உதாரணம் வச்சுப்போம். 1 2 3 இப்படின்னு 3 எண்களை நம்பர்ஸ் எடுத்துப்போம். இதுல 2வது நம்பர் தான் ஸ்தானி அப்படின்னு வச்சுப்போம். இந்த ஸ்தானிக்கு அப்புறம் நிமித்தமானது சப்தமி விபக்தியில சொல்லப்பட்டிருந்தால் அந்த நிமித்தம் எங்க இருக்கணும் தெரியுமோ? 3வது எண்ணில இருக்கணும், பின்னாடி இருக்கணும், அடுத்தாப்புல இருக்கணும். சரி, இதே பஞ்சமி விபக்தியில சொல்லப்பட்டிருந்தால் அந்த நிமித்தமானது எங்க இருக்கணும் தெரியுமோ? முன்னாடி இருக்கணும். 1வது எண் இருக்கு இல்லையா, அங்க இருக்கணும். இதுதான் வித்தியாசம். இதை நம்ம எங்க பார்க்கலாம்? இப்போ பிரகிருத உதாரணம் நம்ம சூத்திரமா எடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கோமே, இகோ எனச்சிங்கிற இடம். இந்த இடத்துல அச்சி அப்படின்னு சப்தமி விபக்தியினால சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அச்சு நிமித்தமாக வருது. எந்த இடத்துல வருதுன்னு கேட்டால் ஸ்தானியாக இருக்கக்கூடியதான ஈக்கு எழுத்துகளுக்கு அடுத்தாப்புல வரணும். சுதி உபாஸ்யா அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா சுதியில இருக்கக்கூடியதான ஈ எழுத்து தான் உத்தேசியம், ஸ்தானி. அப்போ அதுக்கு அடுத்தாப்புல இருக்கணும் நிமித்தம். என்ன நிமித்தம்? அச்சு எழுத்து இருக்கணும். இருக்கோ இங்க சுதி உபாசியால இருக்கு. அப்படிங்கிறதான அச்சு பின்னாடி இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல என்ன ஆறது? நிமித்தம் இருக்கிறதுனால ஈகாரத்திற்கு ய அப்படிங்கிறதான எழுத்து ஆதேசமாக வந்துடுறது. ரொம்ப சுலபமா இருக்குது. சரி, பஞ்சமி பக்திக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு உதாரணம் பார்ப்போமா? ஆத் குணஹா அப்படின்னு சூத்திரம். ஆத் குணஹா. இப்போ இந்த ஆத் அப்படிங்கிறது பஞ்சமி விபக்தியந்தம் பதம். ஆத் அகாராத் இப்படின்னு வரும். அஹ ஔ ஆஹ இப்படின்னு வச்சிருந்தால் ராமாத் மாதிரி ஆத் அப்படின்னு பஞ்சமி விபக்தி.
சரி, இப்போ இந்த பஞ்சமி விபக்தியில நிமித்தம் சொல்லப்பட்டதுனால என்ன ஆயிடுத்துன்னு கேட்டால், அகாரமானது நிமித்தம் எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டால், ஸ்தானிக்கு முன்னாடி இருக்கணும். ஆத் குணஹா அகாராத் குணஹா ஸ்யாத். அங்கே இன்னொரு நிமித்தமும் இருக்கு. சப்தமி விபக்தியில அச்சின்னு சொல்லப்பட்டதுனால 2 நிமித்தம் அங்க இருக்கு. இருக்கட்டும், தோஷம் கிடையாது. நமக்கு இப்போ உதாரணமா எடுத்துட்டு எதுக்காகன்னு கேட்டா, ஆத்துன்னு சொன்னால் அகாராத். அப்போ ஆ முதல் எழுத்தா இருக்கணும், ஸ்தானி 2வது எழுத்தா இருக்கணும். ஏன் முன்னாடி நாம சொல்லும் பொழுது 3வது எழுத்தாகத்தானே நிமித்தம் இருக்கணும்னு சொன்னோம். இங்க மட்டும் எப்படி நீங்க 1வது எழுத்து நிமித்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நிமித்தம் 1வதா இருக்கணும், முன்னாடியே இருக்கணும், ஸ்தானிக்கு முன்னாடியே வந்துடணும் அப்படின்னு எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல நிமித்தமானது பஞ்சமி விபக்தியினால சொல்லப்பட்டதுனால ஸ்தானிக்கு முன்னாடி இருக்கணும். 2வது எண் ஸ்தானியா இருந்தால் முதல் எண்ணாக நிமித்தம் இருக்கணும். அப்போ என்ன தெரிகிறது, நிமித்தத்தை சொல்லக்கூடியதாக 2 விபக்திகள் இருக்கு, சப்தமி பஞ்சமின்னு. அதுல சப்தமி விபக்தியினால நிமித்தம் சொல்லப்பட்டால் அந்த நிமித்தமானது ஸ்தானிக்கு அடுத்தாப்புல வரணும். பஞ்சமி விபக்தியில நிமித்தம் சொல்லப்பட்டால் அது ஸ்தானி உத்தேசத்துக்கு முன்பாக வரணும். இப்படியாக நம்ம ஒரு சந்தின்னு எடுத்துட்டால் 3 விஷயம் கண்டிப்பாக இருக்கும். என்னென்னது? உத்தேசியம், விதேயா, நிமித்தம். இதுல உத்தேசத்தை சொல்லக்கூடியத அண்ணா, அப்போ அந்த பஞ்சமி விபக்தியில வரும்போது உத்தேசியம் எங்கண்ணா வரும்? பஞ்சமி விபக்தியினால் சொல்லப்பட்ட நிமித்தத்துக்கு அடுத்தாப்புல வரும். உதாரணம்னா அத இங்க ஆத் குணஹாங்கிற இடத்துல குணஹா விதிக்கப்படுறது இல்லையா, குணசந்தி விதிக்கப்படுறது இல்லையா? ஆமாண்ணா. அந்த குணசந்தி விதிக்கிற இடத்துல அகாரத்துக்கு அப்புறம் அச்சு இருந்தா தான் அங்க குணசந்தி வரும். ராம இதி அப்படின்னு உதாரணத்தை எடுத்துப்போமே. ராம இதி, ராமேதி அப்படின்னு குணசந்தி இங்க வர்றது இல்லையா? இப்போ இந்த இடத்துல அகாராத் ஆத், அகாரத்துக்கு அப்புறம் என்ன இருக்கணும்? அச்சு எழுத்து இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன வராது? குணசந்தி வராது. சந்தி ஆகாது. சந்தி வேற சந்தி வரும். ஸ்வரசந்தி இந்த சந்தியுமே வராது. ஆமா ஆமா. ஈஸ்வரி இதி, இப்போ இந்த இடத்துல சேர்த்தா என்ன வரும்? ஈஸ்வரி சவர்ண தீர்க்கம் தானே வருது. ஏன் குணம் வரல? முன்னாடி நான் அதே இகாரம் தானே சொன்னேன். ராம இதி அப்படிங்கிற இடத்துலயும் 2வது பதத்தினுடைய முதல் எழுத்து இகாரத்துல தான் ஆரம்பிக்கிறது. இப்போ நான் சொன்ன இடம் ஈஸ்வரி இதி அப்படிங்கிற இடத்துலயும் 2வது பதத்தினுடைய முதல் எழுத்து இகாரத்துல தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் முதல் உதாரணத்துல குணசந்தி வருது, 2வது உதாரணத்துல சவர்ண தீர்க்கம் வருது, சவர்ண தீர்க்க சந்தி வருது. என்ன வித்தியாசம் வந்தது அப்படின்னு கேட்டா, வித்தியாசம் அகாரத்துக்கு அப்புறமா இகாரம் இல்லை. ஒருவேளை அகாரத்துக்கு அப்புறம் இகாரம் இருந்தால் குணசந்தி வரும். அதனாலதான் ஆத்து. அப்போ இந்த இடத்துல என்ன ஆறுது? ஆத்து. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப அதே ராம சொல்லிட்டு ஒரு இன்னொரு அச்சு பதத்தை போட்டா அது அகாரத்துல ஆரம்பிச்சதுன்னா அங்க சவர்ண வரணுமா? எது வரும் அங்க? அது கேள்வி மறுபடியும் கேள்வி எப்படி? ராம சப்தம்னு போட்டு இன்னொரு வார்த்தை அகாரத்துல ஆரம்பிக்கிறது, இன்னொரு பதம் அகாரத்துல ஆரம்பிக்கிறதுன்னு வச்சா அப்ப அங்க சவர்ண தீர்க்க சந்தி தான் வரும். சவர்ண தீர்க்க சந்தி தான் வரும் அங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அதுக்கு நம்ம பின்னாடி படிக்க போறோம். சூத்திரங்கள்ல இந்த சூத்திரங்கள் பலவத்து, இது பலவத்தா இல்லைங்கிறதுக்கு சில நியமங்கள்லாம் இருக்கு. நம்ம மேற்கொண்டு பார்க்க போறோம் அதெல்லாத்தையும். சரி, இந்த இடத்துல நீங்க இந்த கேள்வி கேட்கணும். ராம இதிங்கிற இடத்துல உத்தேசியம் எது, விதேயம் எது, நிமித்தம் எது அப்படின்னு சொல்லணும். முடியுமா? இந்த இடத்துலதான் நான் உத்தேசம் எதுவா வரும்னு நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன்.
ஓ ரா- சரி. ராம ஆ இதி அதுல வந்து ராம வந்து அகாரம் வந்து நிமித்தமா இருக்கு. சரி. அகாரம் ஒரு நிமித்தம். ஒரு நிமித்தம். அகாரம் ஒரு நிமித்தம். சரி. ம். ஆஹ் ஏகாரம் வந்து விதேயமா இருக்கு, அது ஆதேசமா வருது. சமீச்சீனம் சமீச்சீனம். அப்ப வந்து ஆஹ் ஸ்தானி ஈ எது தான் உத்தேசியமான. ஆ இதான் ஈ ஈ ஈ ஈ தான் எழுத்தும் உத்தேசியமான. கூட ஈ எழுத்தும் கூட ஈயோ நிமித்தம் நிமித்தம் தான், தான். நிமித்தம் தான், நிமித்தம் தான். ஈயோ நிமித்தம் தான். அப்போ இப்போ உத்தேசம் எது உத்தேசியம் அப்படின்னு இங்க ஆ எது அப்படின்னு கேட்டா இங்க தனியா ஒரு எழுத்து அதுக்குன்னு சொல்லப்படல. இப்போ இக்கோ எனர்ஜில வந்து இக்கு அப்படிங்கிறது இதுதானே உத்தேசம் தனியா நான் சொல்லப்பட்டது. கேட்டிருந்தேன். சரி சரி சப்தமியில சொல்லிடுறேன். வரும்போது நீங்க வந்து என்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். சப்தமியில வரும்போது என்ன ஆ, சரிங்க? இந்த மாதிரி இடத்துல உத்தேசம் எதுன்னு கேட்டா அந்த ரெண்டுமே தான். ராம அப்படிங்கிற முதல் பதத்துல இருக்கக்கூடிய கடைசி எழுத்து ஆ இருக்கு இல்லையா, அதுவும் இத்தியில இருக்கக்கூடியதான ரெண்டும் சேர்ந்துதான். அதனாலதான் ரெண்டும் போயிடுறது. ராம இத்தியில ஆ போயிடுறதா, மீதி என்ன பாக்கி இருக்கும், ராமு பாக்கி இருக்கும். ஆமா. சரியா? வரக்கூடிய எழுத்து ஏ. ஏ இத்தியில ஈ போயிடுதா, ராமு பிளஸ் ஏ ராமே பிளஸ் தி ராமே தி. சரி, இது எப்படி தெரிஞ்சது இங்க அப்படின்னு கேட்டா அங்க ஒரு சூத்திரம் இருக்கு. ஏகஃப் பூர்வ பரயோஹோ அப்படின்னு சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரம் தான் இந்த விருத்தி சந்தியினுடைய இடத்துலயும் குணசந்தியினுடைய இடத்துலயும் இந்த ரெண்டு எழுத்துக்கள் தான் உத்தேசியம் ஸ்தானி இதுதான்னு சொல்லி கொடுக்கிறது. எப்படி இகோ எனச்சிங்கிற சூத்திரத்துல இகஹா அப்படிங்கிறதான பதம் ஷஷ்டியந்த பதம் உத்தேசத்தை ஸ்தானிய சொல்லி கொடுத்ததோ அத போல இந்த இடத்துல ராம இதிங்கிற இடத்துல ஏகப்பூர்வ பரயோஹோ அப்படிங்கிற பதம் இதுவும் ஷஷ்டியந்த பதம் தான். ஏகஹா பூர்வ பரயோஹோ பூர்வ வர்ணஸ்ய பர வர்ணஸ்ய ச பரயோஹோ இது ஷஷ்டி இத்தியவ ஷஷ்டி திவச்சனம். சரியா? அந்த ரெண்டு இடத்துலயும் ஏகஹா வர்ணஹா ஒரு ஆதேசமானது வரும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கிறது. அதனாலதான் ராம இதிங்கிற இடத்துல ஆக்கும் ஈவுக்கும் ஸ்தானத்துல ரெண்டும் எடுத்துட்டு அதனுடைய இடத்துல ஆதேசமாக ஏகாரஹா வருது. இருக்கட்டும், நம்ம எடுத்துட்ட விஷயம் எதுன்னு கேட்டால் நிமித்தத்தை சொல்லக்கூடிய விபக்தி சில இடத்துல பஞ்சமியா இருக்கும், சில இடத்துல சப்தமியா இருக்கும், சில இடத்துல ரெண்டும் சேர்ந்தே வரும். அந்த சேர்ந்தே வரக்கூடிய இடம் தான் இது குணசந்தியும் விருத்தி சந்தியும். சரியா? இது நல்லா மனசுல ஆயிடுதா? அதாவது உத்தேசத்தை சமீச்சனம். உத்தேசத்தை சொல்லக்கூடிய விபக்தி ஷஷ்டி, விதேயத்தை சொல்லக்கூடியது பிரதமா, நிமித்தத்தை சொல்லக்கூடியது பஞ்சமி அல்லது சப்தமி அல்லது ரெண்டும் சேர்ந்தும் வரும். இந்த மூணும் அவசியம் ஒரு சந்தியில இருக்கும். சந்தின்னு சொன்னா கண்டிப்பா இந்த மூணும் சேரணும். சரியா? இதைத்தான் நம்ம இந்த சந்தியில முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ இந்த கிரந்தத்துல நாம என்ன விஷயம் பார்த்திருந்தோம்? இந்த சந்தியில மூணு பதார்த்தங்கள், அதான் இந்த சந்தின்னா மூணு விஷயங்கள் வரும். அதுல ரெண்டாவதா இருக்கக்கூடியது விதேயம். அந்த விதேயத்துல ஒரு வகை தான் ஆதேசா. அதைத்தான் பார்த்திருந்தோம் இந்த கிரந்தத்துல. இப்ப இன்னொரு வகை இருக்கு. அதே விதேயத்துல இன்னொரு ஒரு வகை. என்னது அது? ஆகமஹா. விதேயத்துல ஒரு வகை ஆகமஹா. அதைத்தான் இப்போ கிரந்தக்காரர் சொல்ல போறார். பாருங்க, முதல்ல இந்த உதாரணத்தை சொல்லிடுறேன். ஆதேசத்துக்காக சொல்லப்பட்ட உதாரணத்தை. யதா தௌ இவா அப்படிங்கிற இடத்துல தாவிவா இத்தியத்ர ஔகாரஹ ஸ்தானி பவதி ஆவு இதி ஆதேசஹ பவதி. சம்யக் அவகதம் வா அதுனா? சம்யக் அவகதம் ஆச்சார்ய. சமீச்சீனம். பிரதிநவஸ்ய வர்ணஸ்ய யோஜனம் ஆகமஹா. பிரதிநவஸ்ய இத்துக்தே ஒவ்வொன்னா புதுசா சேரும். அது வந்து இருக்கிற எழுத்தோட சேர்ந்து வரும். இது இருக்கிற எழுத்தை எடுத்துட்டு அதனுடைய ஸ்தானத்துல இது வந்து உட்காருங்கிறது கிடையாது. அப்படி பிரதி நவஹ நூதனதையா யோஜனீயஹ யோஜ்யமானஹ வர்ணஹ ஏவ ஆகமஹ இத்யுச்யதே. प्रतिनवस्य वर्णस्य योजनम् आगमः. यथा तरु
छाया इति उदाहरणम्। तत्र उकारस्य स्थाने रु इति एते लिखितं ऋकार चकारयोर्मध्ये चकार आगमः। தரு छाया அப்படிங்கிற இடத்துல உகாரத்தினுடைய ஸ்தானத்துல என்ன வருது? உகாரத்தினுடைய ஸ்தானத்துல உகாரத்துக்கு அப்புறமாக து அப்படிங்கிறதான எழுத்து வருது. அதை சகாரமா மாறுறது பாருங்க. இத்தியத்ர ऋकार சகாரயோர் மத்தியே சகார ஆகமஹா. இப்போ இந்த சகாரஹா வந்து ஏற்கனவே இருந்ததான எழுத்தை தூக்கிட்டு அதனுடைய இடத்துல வந்ததுன்னு இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படியே தான் இருக்கு. நடுவுல வந்து இது சேர்ந்தது ஆகமஹா அப்படின்னு சொல்லுவோம். இப்படி எந்த எழுத்தையும் எடுக்காமல் அதுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றதோ அது ஆகமஹா. ஆகம விபரீதः ஸ்திதஸ்ய நாசரூபः ஆதேசः ஏவ லோபः இத்யுச்சதே. அடுத்தாப்புல லோபஹான்னா என்னன்னு சொல்றாரு? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, விதேயமானது 3 வகையா இருக்கு. ஒன்னு ஆதேசஹா, ஒன்னு ஆகமஹா, இன்னொன்னு லோபஹா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதை 3ஆவது தான் இப்ப சொல்லி கொடுக்கிறார், லோபஹா. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, இருக்கிறத எழுத்து எடுத்து விட்டுடும். இன்னொரு எழுத்து சேர்க்கவும் சேர்க்காது. என்ன, ஏற்கனவே இருக்கக்கூடிய எழுத்தோடு போய் உட்காராது. என்ன பண்ணும்? இருக்கிறத லோபமாக்கி விட்டுடும். லோப சாக்கல்யஸ்யன்னு ஒரு உதாரணம் சொன்னோம் இல்லையா, ஒரு சூத்திரம் ஆரம்பத்தை சொன்னேன். அந்த சூத்திரம் என்ன பண்ணும் தெரியுமோ? இந்த தஸ்மை இதி அப்படின்னு ஒரு உதாரணத்தை எடுத்துப்போமே. தஸ்மை இதி, தஸ்மையில ஐ இருக்கு இல்லையா, பக்கத்துல அச்சு இருக்கு. அப்போ இந்த ஐக்கு என்ன வரும்? தஸ்மா இதி. தஸ்மா இதின்னு ஆக போறது. அது எடுத்த உடனே விடையை பார்த்துட்டோம்னா அப்ப கணக்கு என்ன இருக்கு? கணக்கினுடைய அழகே அது எப்படி போறோங்கிற அந்த வழிதானே. தஸ்மை இதி அப்படிங்கிற இடத்துல ஐக்கு முதல்ல ஆய் வந்து ஆதேசம் ஆகும். தஸ்மா இதின்னு ஆகும். தஸ்மா இதி அப்படின்னு ஐ இல்லையா, அவு வரணும் இல்லையா. ஐ வந்து ஆய் தானே. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட், சரிதான் சரிதான். ஐக்கு ஆய் வந்தால் தஸ்மாயு இதி. தஸ்மாயி இதி. இப்போ தஸ்மாயி இதில யு இருக்கு இல்லையா, அந்த யுக்கு லோப சாக்கல்யஸ்யங்கிற சூத்திரத்தினால லோபம் வந்துடும். ஆமா, வந்தால் என்ன ஆச்சு? யு போயிடுத்து, மீதி பாக்கி இருக்கிறது என்ன? தஸ்மா இதி. நம்ம பிரயோகத்தை பல இடங்கள்ல அம்பிகாயா இதன்ன மம அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். துர்காயை அப்படின்னு வரும். அந்த இடத்துல ஆய் வந்தால் துர்காயா இதன்ன மம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் இதை வச்சுதான் சொல்லிட்டு இருக்கோம். இதே லோபம் வகாரத்துக்கும் வரும் இல்லையா? புரியல. இதே லோபமானது இதே லோபம் வகாரத்துக்கும் வரும் இல்லையா? வரும் வரும் வரும், உண்டு, ரெண்டுத்துக்கும் உண்டு. நான் ஒரு உதாரணத்துக்காக ஒன்னு எடுத்து காமிச்சேன். ஸ்ரீராமுடைய கேள்வி, ததப்பரம் சந்தி ந கர்த்தவ்யம் न भवति तत्र कारणम् अन्यदस्ति, तत् पठनवेलायां पठामः। तत् सूत्रं कुत्र वर्तते इत्यादिकं द्रष्टव्यं। तत् सर्वं दृष्ट्वा अग्रिमसन्धेः प्रवृत्तिरस्ति न वा, अग्रिमसूत्रस्य पूर्वतनसूत्रस्य प्रवृत्तिरस्ति वा इति तदानीं पठामः. சரி, இப்போ நம்ம இந்த விஷயத்தை எதுக்காக எடுத்துட்டோம்னு கேட்டா, லோபமானது என்ன பண்றதுன்னு கேட்டா, அதிகப்படியா ஒரு எழுத்தை கொண்டு சேர்க்கவும் சேர்க்காது, அதுவும் போய் உட்காராது, இருக்கிற எழுத்தை எடுத்து விட்டுடும். அதுதான் லோபஹா. அதுதான் சொல்லிட்டு பாருங்க. ஆகம விபரீதஹா ஸ்திதஸ்ய நாசரூபஹா. ஆகமஹா என்ன பண்ணும்? இருக்கிற எழுத்தை எடுத்துட்டு அதனுடைய இடத்துல இது போய் உட்காரும். ஆனா இந்த லோபஹா அப்படி இல்லை, இருக்கிற எழுத்து எடுத்து விட்டுடும், அவ்வளவுதான். அதனாலதான் என்ன பண்றார்? ஆகம விபரீதஹா ஸ்திதஸ்ய நாசரூபஹ ஆதேசஹ ஏவ லோபஹ இத்யுச்சதே. யதா ராஜன் புருஷஹ அப்படிங்கிற இடத்துல ராஜன் லோபம் ஆயிடுறது. அப்படி லோபம் ஆச்சுன்னா ராஜ புருஷஹ அப்படின்னு பதம் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு கேட்டால், நு போயிட்டு அதனுடைய இடத்துல வேற ஒரு எழுத்து வந்து உட்காரல, அதாவது ஆகமஹா இல்லை.
அல்லது நூனுடைய எழுத்துக்கு பக்கத்துல இன்னொரு ஒரு எழுத்து வந்து உட்காரல, ஆகமஹாவும் இல்லை. அப்ப என்ன நடந்தது காரியம்? விதேயமா என்ன வந்ததுன்னு கேட்டா லோபகா வந்தது, லோபம் ஆயிடுது, அவ்வளவுதான். அதுதான் ராஜபுருஷான்னு ஆச்சு. இத்தியத்ர நகாரஸ்ய லோபஹா. இப்போ நம்ம இத்தனை விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்ப பார்த்த மூன்று வகையானது பார்த்தோம் இல்லையா? அதாவது ஆதேசா, ஆகமஹா, லோபகான்னு. இது எதனுடைய பிரிவுகள்? இதெல்லாம் விதேயா, சந்தியினுடைய விதேயத்தினுடைய சந்தின்னு சொல்லக்கூடாது. சந்தின்னு சொன்னா அதுல 3 அம்சங்கள் இருக்கு. உத்தேசியம், விதேயம்னு, நிமித்தம்னு 3 இருக்கு. அதுலயும் விதேயத்தினுடைய பிரபேதங்கள் இது, இந்த 3ம் இல்லையா? இப்போ 3த்தையும் சொன்னதை ஒரு சுருக்கமா ஒரு ஸ்லோக ரூபமா சொல்லி கொடுக்கிறார். ஸ்தானே சத்ருவதாதேஷா பாலே புன்றவதாகமஹ தந்தானாமிவ லோபஸ்யாத் சத்ரவத் பிரத்யயாஃப் பரே. என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு அப்படின்னு கேட்டா, ஸ்தானே சத்ருவத ஆதேஷா, ஆதேசமானது எப்படிப்பா வரும்னு கேட்டா, ஸ்தானே சத்ருவத்து, அந்த ஸ்தானம் அப்படின்னா அந்த ஸ்தானி உத்தேசம், அதனுடைய இடத்துல சத்ருவை போல வரும் அப்படின்னு அர்த்தம். எதிரி நாட்டு ராஜா சத்ரு, அவர் என் நாட்டுக்கு வராருன்னா சண்டை போட்டு என்னோட சேர்ந்து ராஜ்யத்தை அமைப்பாரா என்ன? என்னை தூக்கிட்டு என்னுடைய ராஜ்யத்துல அவர் உட்கார்ந்துடுவார் இல்லையா? அதனாலதான் அவர் சத்ரு ராஜான்னு சொல்லிட்டு இருக்கோம். வா சண்டை போடலான்னு சண்டை போட்டுட்டு என்னைய தோக்க அடிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து உட்காரலாம் அப்படின்னு கூப்பிடுவாரா? பண்ண மாட்டார். அப்போ இந்த ஆதேசம்ங்கிறது என்ன பண்றதுன்னு கேட்டால், அந்த ஸ்தானிய உத்தேச எழுத்தை தூக்கிட்டு அதனுடைய இடத்துல போய் உட்கார்ந்துடும். சத்ருவத ஆதேசா. பாலே புன்றவத ஆகமஹா. பாலம்னா நெத்தியில, புன்றம்னா இட்டுக்கிறோம்ல, விபூதி தரிச்சுக்கிறோமே. இது என்ன பண்றது? விபூதியானது அந்த நெற்றியோட சேர்ந்து அதுவும் ஒட்டிக்கிறதே தவிர்த்து எட்டுன்றதுனால அந்த நெத்தியே காணாம அடிச்சுடுறதானே, போக்கடிச்சுறதானே? இல்லை, அது ஒன்றும் பண்றது இல்லை. வந்து சேர்ந்து உட்கார்றது, அதோட சேர்ந்து உட்கார்றது. இதை இன்னும் இப்படி கூட சொல்லுவா, மித்ரவத ஆகமஹான்னு சொல்லுவா. நண்பன் வந்து என்ன பண்ணுவான்னா நம்மளோட சேர்ந்து உட்காருவான், நம்மளை தூக்கி விட்டு நம்மளை அந்த இடத்துல நிஷ்காசம் பண்ணிட்டு உட்கார மாட்டான். அதனால மித்ரவத ஆகமஹான்னு கூட சொல்றது உண்டு. தாத்பரியம் இதுதான். வரக்கூடிய எழுத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய எழுத்தை ஒன்றும் பண்ணாது, டிஸ்டர்ப் பண்ணாத, இது அதோட சேர்ந்து உட்கார்றதுன்னு அர்த்தம். தந்தானாமிவ லோபகா, பற்களை போல லோபகா அப்படின்னு அர்த்தம். தந்தங்கள், பற்கள் இருக்கே, நமக்கு நல்லா இருக்கிறது, வயசான காலத்தை என்ன ஆறுது, இருக்கக்கூடியதான அந்த பற்கள் விழுந்துடுறது, லோபம் ஆயிடுறது. ஏன் மெனக்கட்டு இந்த உதாரணத்தை காமிக்கிறான்னு கேட்டா, இருந்து போகணும் அப்படி சொன்னாதான் அது லோபகா. அதர்ஷணம் லோபகா அப்படின்னு சூத்திரம். அது ஏற்கனவே தெரியறதாக இருக்கணும், அப்படி இருந்து போனாதான் அது லோபகா. இல்லவே இல்லைன்னு வச்சுப்போம், அது லோபகான்னு சொல்ல முடியாது. ஒரு பொருள் இல்லவே இல்லைன்னா அது லோபகா இல்லை. ஏற்கனவே இருந்தது, நம்மளுடைய இந்திரியங்களுக்கு புலன்பட்டதா இருந்தது, நமக்கு தெரிஞ்ச ஞானத்துக்கு விஷயமாச்சு, அது இப்போ இல்லை அப்படின்னு சொன்னாதான் அது லோபகா. அதர்ஷணம் லோபகா. அதனாலதான் தந்தானாம் இவன்னு கிரந்தக்காரர் ரொம்ப அழகா எழுதுறார். பற்கள் அப்படித்தானே இருக்கு, ஏற்கனவே இருக்கிறது. இருந்த பற்கள் வயசான காலத்துல அது கீழே விழுந்துடுறது, லோபம் ஆயிடுறது, காணாம போயிடுறது, அந்த இடத்தை விட்டு விழுந்துடுறது. அதனாலதான் தந்தானாமிவ லோபகா சியாத். இப்படி இருக்கு இல்லையா? சத்ரவத் பிரத்யாக, எப்பொழுதும் பதத்தோடு சேர்ந்தே இருக்கும் பிரத்யங்கள், பிரகிருதியோட சேர்ந்ததா இருக்கும், தனியா இருக்காது. பிரத்யா பரே, பரே பவந்தி, அவசியம் பின்னாடி இருக்கும், பிரகிருத்தினுடைய பின்னாடி இருந்துட்டே இருக்கும். இது ஆகம ஆதேச லோப பிரத்யானாம் பேதா தரிசிதா பிராச்சீனைஹி. இதோட இந்த விஷயம் முடிகிறது. நாம இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். மங்கள ஸ்லோகா. வாக்கியகாரம் வரருச்சிம் பாஷ்யகாரம் பதஞ்சலிம் பாணினிம் சூத்திரகாரஞ்ச பிரணதோஸ்மி முனித்ரயம்.